திருநெல்வேலியில் மன்னார்பேட்டையில் இருந்து புதிய பேருந்து போகிற நிலையத்தில் வரைக்கும் அந்த ரோடில் பூரா ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போடுறாங்க. அந்த மட்டை மாதிரி அந்த பெயிண்டில் ஊற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அது மிகவும் கடினமாக இருக்குது போக்குவரத்துக்கு. டூ வீலர்லாம் போனாங்கன்னா அந்த அதிர்வில் போட்டு அந்த கீழே விட்டு போல. காரில் வரவங்க பயங்கரமாக ஒரு ஹார்ட்டில் பெயின் வருது. அன்னைக்கு ஒரு லேடிக்கு 7 months கூட்டு போகிறாங்க ஆட்டோவில். அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே பயங்கர பெயின் வந்துருக்கு இந்த அதிர்வுனால. இரவு நேரங்களில் இந்த சத்தம் இந்த சத்தமே ரொம்ப ஒரு மன அதிர்வை ஏற்படுத்துது. இந்த இதை ஸ்பீட் பிரேக்கரை உடனடியாக முதல்ல ரிமூவ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஸ்பீட் பிரேக்கர் போடுங்க, வேண்டாங்கல்ல. ஹைவேஸில் ஸ்பீட் பிரேக்கர் போடக்கூடாது. இதில் சர்வீஸ் ரோட்லாம் வருது, அதில் கண்டிப்பாக போட வேண்டியதான். அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது, அந்த வரமுறையோடு செய்யுங்க. இதை முதல்ல அப்புறப்படுத்தணும். இது போக்குவரத்துக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்குது. வேக தடுப்பு பட்டை என்று போட்டுருக்காங்க. உண்மையிலே இது மிகப்பெரிய ஆபத்தானது. வேகத்தடை என்பது தேவைக்கேற்ப போடணுமே தவிர தேவையில்லாமல் போடக்கூடாது. இந்த வேகத்தடையில் வாகனங்கள் கிளட்சு அடி வாங்குது, கிரவுண்ட் அடி வாங்குது. அதோடு மட்டுமல்லாமல் சிறிய வகை 108 ஆம்புலன்ஸ் போகிற ஸ்பீடில் இது கவர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக விபத்து ஏற்பட்டு மக்கள் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. டூ வீலரில் பல டூ வீலர் நேரில் நான் பார்த்துருக்கேன், கவுந்திருக்கு. ஆகையால் உடனடியாக இது போன்ற அரசு சொத்தை வீணடிக்காமல் தேவைக்கேற்ப வேகத்தடை போடுங்க.